இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூரில் விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். கட்டிடுவான். ஒரு தடவை தாண்டா என் கூட அவர் நான் அவரும் நின்றுக்கணும். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார். நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். தனியார் மருத்துவமனை, அப்போலோ, காவிரி, ராமச்சந்திரா வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம். இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். அடே யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்ணுறவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காடி. ஏய் போடா. எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கேன். நான் அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்ணுறான். அவன் முடிவு பண்ணிட்டே நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுற்றி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னா அவனா ஒரு யுகத்தில் பேசுவான். இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பேசுனதில் சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். நீங்கள் யார்? உங்களுக்கு பேர் உங்கள் வீட்டில் காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட அவர் நான் அவரும் நின்றுக்கணும். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகள், பல ஆயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூரில் விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா. ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். வெரி ராங்.
ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம், உலக தரத்திற்கு மருத்துவம். ஆகச்சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனால் செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனால் தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டுக்கு சொல்கிறேங்க. இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்த ஆள் ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியாக பேசுவாப்ல. அது சாத்தியமில்லாத பேசுவாப்ல. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பேர் தாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன்? கனவுகளுக்கு பதிலாக அறிவுகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். சிறந்த மருத்துவம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாக கிடக்கிறானும், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா? அறிவு, கல்வி. ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு. உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர் கொண்டு போகணும். தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து, இந்த 5 நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும். தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை. எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு? வா. அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சிட்டது. அது சொல்லு, இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும் ராஜா. இந்த ரேஷன் கடையை மூடிடுவான், உணவு மானியத்தை ஒழிச்சிருவான். இப்போவே 1900 கோடி அரிசியை திங்கிறான். இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும்? அங்கேயே விற்றுட்டு போக வேண்டியதானே? யார் கேட்க போகிறா? முடிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோவில் வேலை செய்கிற என் தம்பி தங்கச்சிலுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாளுங்களா? நோ ஸ்விக்கி சுமோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டில் இருந்து வர எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நான் வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்லை என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா? குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டில் இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நொடி நான் தருவேன். தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகி சுமோட்டோ. சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாருடா. டேய், சம்பளத்துக்கு சண்டை போட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள், சத்தியத்திற்கு சண்டை போட்டவன். கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல, கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள். கொண்ட கொள்கை என்ன கொள்கை? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு. உயிர் உன்னதமானது, உயிரினும் மேலானது உரிமை. சீமான் தன் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு. ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு. வயிறு முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும். வேலை பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை. கனவுடா எல்லாம், இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன? வயிறு வந்துருச்சு,
அப்புறம் உயிர் என்ன மருத்துவம்